Hello my dear 10th standard CBSE NCERT students, welcome to Top Score Max channel. So I am Mohan Raj. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸில் போர்டு எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் இப்போ தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் எங்களது இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனல் நேம் வந்து மேக்ஸ் MMKMR. இதில் வந்து உங்களுக்கு சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக் சொல்யூஷன்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா செப்பரேட்டாக ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த சேனல் வந்து எதுக்காகனா மோஸ்ட் ப்ராபப்ளி ஆர்டி சர்மா அண்ட் அகர்வால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் கொஷின்ஸ்க்கான சொல்யூஷனை தமிழில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்காக எஸ்பெஷலாக இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் கொஷின் வந்து என்னென்னா, இன் எ சென்டர் ஆஃப் எ ரெக்டாங்குலர் லான். ஓகே, ஒரு லான் வந்து ரெக்டாங்குலர் டைப்பில் இருக்கு. அதை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரா பண்ணிப்போம். ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுன்றதுனால டயக்ராம் வரைஞ்சி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இன் எ சென்டர் ஆஃப் எ ரெக்டாங்குலர் லான் ஆஃப் டைமென்ஷன் 50m 40 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைமென்ஷனில் கிரேட்டஸ்ட் சைடு தான் நம்ம வந்து லென்த் எடுப்போம். இந்த 50mன்றதை நம்ம லென்த்தாக எடுத்துக்கலாம். இது ஒரு ரெக்டாங்குலர் லான். இதுக்கான வித்தை வந்து அவங்க 40 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதை ட்ரா பண்ணியாச்சு. A rectangular pond has to be constructed. ஒரு ரெக்டாங்குலர் பாண்ட் அப்படின்னா என்னென்னா குளத்தை வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ தட் ஏரியா ஆஃப் கிராஸ் சரௌண்டிங் த பாண்ட் வுட் பி. அப்போ என்னென்னா இந்த இடத்துல இவங்க எங்கே இதை கட்ட போகிறாங்க, இந்த பாண்டுன்றதை சென்டராக வந்து கட்ட போகிறாங்க. ஓகே, இந்த பாண்டும் வந்து ரெக்டாங்குலர் டைப்பில் இருக்கும். உள்ளே வந்து இதில் தண்ணி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ நவ் ஏரியா ஆஃப் கிராஸ் சரௌண்டிங் த பாண்ட், இதுதான் பாண்ட். த ஏரியா ஆஃப் த கிராஸ் சரௌண்டிங்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ்னால் எங்கே, இந்த பாண்டை சுற்றி கிராஸ் இருக்குது. நான் வந்து ஷேட் பண்ணுறது எல்லாமே கிராஸ் இருக்கக்கூடிய ஏரியா. கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக நீங்கள் ஒரு லைனாக படிக்கும்போது உங்களுக்கு கொஷின் புரியும். ஏரியா ஆஃப் கிராஸ் சரௌண்டிங் த பாண்ட், பாண்டை சுற்றி இந்த கிராஸ் வந்து இருக்குது. உட் பி, இந்த ஏரியாவை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1184 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த பாண்ட். அவங்க கேட்குறது என்னென்னா, இந்த பாண்டோடைய லென்த்தும் இந்த பாண்டோடைய பிரெத்தும் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த வித்து எவ்வளோன்னு தெரியாது. ஓகே, லெட்டஸ் இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ ரெக்டாங்குலர் ஏரியான்றதுனால இந்த வித் வந்து காமனாக எல்லா இடத்துலையும் என்னவாக இருக்கும், எக்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு இதோடைய இந்த பாண்டோடைய ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலான்னா L into B தான் வந்து நமக்கு ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா ஏரியா. இந்த L into B அந்த ஏரியாவை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக இந்த லென்த்தும் இந்த பிரெத்தையும் ஃபைண்ட் பண்ணிப்போம். எனக்கு இந்த பாண்டோடைய ஏரியா மட்டும் வேணும் அப்படின்னா மொத்தமாக இருக்கிறது இந்த லான். இந்த லான்லேருந்து நான் இந்த கிராஸ் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை எடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த பாண்டோட ஏரியா என்னன்றது தெரியும். ஆல்ரெடி இவங்க வந்து 50 into 40 mன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெக்டாங்குலர் லான். இது மொத்தமாக இருக்கக்கூடிய ஏரியாவை அவங்க கொடுத்துட்டாங்க. மல்டிப்ளை பண்ணால் அந்த ஏரியா வந்துடும். கிராஸ் சரௌண்டிங், இதில் இந்த கிராஸோடைய பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட்டையும் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்த பார்ட்லேருந்து இந்த பார்ட்டை எடுத்து மைனஸ் பண்ணிட்டோம், நமக்கு பாண்டோடைய ஏரியா வந்து வந்துடும். இந்த பாண்டோடைய ஏரியாவிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லென்த்தையும் பிரெத்தையும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ் என்னன்றதை கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல லான் ஒன்று இருக்குங்களா, ஃபஸ்ட்டு லான் எடுத்துப்போம். லான்க்கு லென்த்து வந்து 50 மீட்டர்ஸ், பிரெத்து வந்து 40 மீட்டர். இப்போ லானோடைய ஏரியா, அந்த லான்னா மொத்தமாக சேர்த்து அந்த லானோட ஏரியா வந்து நமக்கு L into B. இப்போ லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 50 into 40 போட்டோன்னா எவ்வளோ ஆகும், 5 4s are 20, 2 zeros வரும். 2000 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதோடைய மொத்த ஏரியாவும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த கிராஸ் ஏரியாவை அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏரியா ஆஃப் த கிராஸ் சரௌண்டிங் த லான்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் சரௌண்டிங் த லான், இந்த லானை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்ட் த லான்னு எழுதியிருக்கேன். ஓகே, இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1184 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. நமக்கு இப்போ இந்த பாண்டோடைய ஏரியா வேணும். ஓகே, ஃபஸ்ட்டு பாண்டோடைய ஏரியாவை என்னென்னு பார்ப்போம். பாண்ட் ஏரியா, அப்படி இல்லைன்னா ஏரியா ஆஃப் பாண்ட். இந்த பாண்டோடைய ஏரியா வேணும்னா மொத்த ஏரியாவில் இருந்தும் இந்த கிராஸோடைய ஏரியாவை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த பாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த லான். ஏரியா ஆஃப் த லான்
மைனஸ் ஏரியா ஆஃப் கிராஸ். இந்த கிராஸ் வந்து சரௌண்டட் இருக்குல்ல, ஃபுல்லாக எழுதிக்கிங்க நீங்கள். ஏரியா ஆஃப் கிராஸ் சரௌண்டட் த லான்னு நான் எழுதுகிறேன். இந்த ஏரியா ஆஃப் த லானை நம்ம ஆல்ரெடி எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 2000 மைனஸ் கிராஸோட ஏரியா கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க, they had given 1184. ஸோ now மைனஸ் பண்ணுவோம். 2000 இங்கே 10 minus 4 இது 9, இது 9 ஆகிடும், இங்கே 1. 10 minus 4 is 6, 9 minus 8 is 1, 9 minus 1 is 8. ஸோ 816 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த ஏரியா ஆஃப் த பாண்டோடைய ஏரியா. நமக்கு பாண்டோடைய ஏரியானா என்ன, அதுவும் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாண்டோடைய லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம ஃபைன் பண்ணணும். இந்த ஏரியா ஆஃப் த பாண்ட் வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், ஸோ நல்லா கவனிக்கணும். ஏரியா ஆஃப் த பாண்டுன்றது 816. இந்த ஏரியா ஆஃப் த பாண்ட் இஸ் நத்திங் பட் அதுவே ஒரு ரெக்டாங்கிள் தான். ஸோ அது என்னென்னு எழுதலாம், எல் இன்ட்டு பின்னு எழுதலாம். லென்த் இன்ட்டு பிரெத்து தானே அந்த பாண்டும் என்னென்னா லென்த் இன் பிரெத் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அல்டிமேட்டாக இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். எல் இன்ட்டு பி தான் நமக்கு 816 மீட்டர் ஸ்கொயர். நவ் இப்போ லென்த்து என்னன்றதை டயக்ராமில் போய் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதிலேருந்து இது வரைக்கும் நமக்கு 50. ஸோ இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். எந்த பார்ட்டை இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு எக்ஸ், இந்த ஒரு பார்ட் இங்கே வந்து எக்ஸ். ஸோ மொத்தம் 50லேருந்து இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ். புரியுதுங்களா? லென்த் அப்படி மொத்தமாக வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 50 கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பாண்டோடைய லென்த் இந்த இதிலிருந்து இது வரைக்கும் தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடில் ஒரு எக்ஸ் இருக்குது, இந்த சைடில் ஒரு எக்ஸ் இருக்குது. 2 எக்ஸை இந்த 50லேருந்து மைனஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து லென்த் ஆஃப் த பாண்டு. நெக்ஸ்ட்டு பிரெத்துக்கு வருவோம். பிரெத்துனா என்ன, உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இது வரைக்கும் தேவை. இப்போ இங்கே ஒரு வித்து இருக்குது, எக்ஸ் இருக்குது. இந்த கிராஸ் போகிற அந்த வித்து தான் எக்ஸு, ஃபுல்லாகவே எக்ஸாக தான் இருக்கும். இதிலேருந்து இது வரைக்கும் வேணும். இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், 2 எக்ஸை மொத்தமாக 40லேருந்து 40 மைனஸ் எக்ஸ். இப்போ 40 மைனஸ் எக்ஸ்னு போட்டாச்சு. இப்போ லென்த்தும் தெரியும், பிரெத்தும் தெரியும். இந்த டேட்டா வந்து எதுக்கானது, இதுக்கானது. லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 816 வேல்யூ வீக் வெயிட் ஆகும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும், ஃபேக்டரைசேஷன் சால்வ் பண்ணிடலாம். இப்போ எல்ன்றது என்ன 50 மைனஸ் எக்ஸ் இன்டூ பின்றது நம்ம 40 மைனஸ் எக்ஸ்ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். சாரி, இது வந்து 2x, ஏன்னா 2 சைடு இருக்குங்களா. ஓகே, ஐ மேட் அ மிஸ்டேக், சாரி. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு. அதே மாதிரி லென்த்துக்கு பார்க்கும்போது இந்த சைடு ஒரு எக்ஸ். இப்போ லென்த் வந்து நமக்கு 50 மைனஸ் 2x. சிமிலர்லி பிரெத் இஸ் ஈக்குவல் டு 40 மைனஸ் 2x. மேக் இட் அஸ் 40 மைனஸ் 2x, 50 மைனஸ் 2x. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 816. நெக்ஸ்ட்டு இது உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ 50 இன்ட்டு 40, 5 4s are 20. ஆல்ரெடி இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. ஸோ 2 zeros இன்க்ளூட் பண்ணுறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 52s are 100x. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 2 4s are 8, ஒரு 0 x. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 2 2s are 4, x into x, x square. That is equal to 816. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். நார்மலி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c is equal to 0. இந்த ஃபார்மில் நம்ம கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு 4x ஸ்கொயர் எடுத்து நான் எழுதிக்கிறேன், 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு 100x ஒரு 80x, ரெண்டுக்குமே நெகட்டிவ் சைன், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டலாக மைனஸ் ஆஃப் 180xன்னு எழுதியாச்சு. ப்ளஸ் 2000. இந்த 816 LHS கொண்டு வந்திருக்கேன், மைனஸ் ஆஃப் 816, தட் இஸ் ஈக்குவல் டு 0. நவ் 2000லேருந்து இந்த 816 மைனஸ் பண்ணுறோம். ஓகே, 2816 மைனஸ் பண்ணுறோம். இது 10, இது 9, இது 9. 10 minus 6 is 4, 9 minus 1 is 8, and 9 minus 8 is 1, and இங்கே 1 இருக்குது, 1184 we got. Now 4x square minus 180x plus 1184. 2000 greatest number, சைன் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ சைன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதிலேருந்து நம்ம 4 காமனாக எடுக்க முடியுமா அப்படின்றத பார்த்து நம்ம காமனாக எடுத்துடணும். சரிங்களா? எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக வந்து ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 4 காமனாக எடுத்துக்கலாம். 4 இந்த ஈக்குவேஷன் வந்து காமனாக எடுத்துட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 4s are 16, 2 0, 5s are 20, 4 5s are 20, 45x plus 4 2s are 8. ஸோ ரிமைண்டர் 3 இருக்கும், 38. 4 9s are 36, 2 24, 4 6 are 24, that is equal to 0. 4 இங்கே கொண்டு வந்தோம்னா 0/4 is 0 ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு ரிக்வயர்டு ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 45x
ப்ளஸ் 296 தட் இஸ் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். Now going with the factorization, இங்கே 1 இருக்குது, இங்கே 296. 1 into 296 296. 296 ரெண்டு நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு நம்பரை 296 ப்ளஸில் வரணும், ஆட் பண்ணும்போது -45 வரணும். ஓகே, நான் 296 நம்ம என்ன பண்ணலாம்னா எல் டிவிஷனில் 4 டேபிள்ஸில் போவோம். அண்ட் 4 7s are 28, 4 4s are 16. அகெயின் 2ல் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். 2 3s are 6, ரிமைண்டர் 1, 2 7s are 14. அண்ட் 37 ஒரு 6 இருக்குது. ஓகே, 37 + 6 என்ன ஆகும், 43 வராது. சரிக்கு வேறு என்ன வரும் பாருங்கள், 37 and 8, 37 8. ஓகே, 37 4 2s are 8. இந்த 8 37 கம்பேர் பண்ணுங்கள். 37 8 ஆட் பண்ணோன்னா 45 வருது. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் நமக்கு இது பண்ணும்போது ஒரு இடத்துல 37 ஒரு இடத்துல 8 ரெண்டுத்துக்கும் நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸ் ஆகிடும், ஆட் பண்ணும்போது -45. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த -45க்கு நம்ம என்ன பண்ணுறோம், x² -37x -8x ப்ளஸ் 296 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துலேருந்து காமனாக எக்ஸை வந்து வெளியில் எடுக்கிறோம். x -37 -8 எடுத்தால் x -37 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் 37 8 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே நமக்கு தெரியும் 37 8 296. ஸோ 8 வெளியே எடுத்துட்டா 37 we have to put inside. ஓகே, now here ரெண்டு இடத்துலையும் காமனாக x -37 is there. காமனாக x -37 எடுத்துட்டோம் அப்படின்னா x -8 ரிமைனிங் திங் that is equal to 0. now x equal to 37 ஒரு ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு this one is equal to 0 and x is equal to 8 வந்து x -8ன்றது 0 ஆச்சுன்னா அது x is equal to 8. நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ் வந்து வந்திருக்கு, 37 and 8. நம்ம வந்து எக்ஸுன்றதை லென்த்தாக எடுக்கல, நம்ம லென்த்துன்றதை என்னவாக எடுத்திருக்கோம் அப்படின்னா 50 - 2xன்னு ஒன்று எடுத்திருக்கோம். அண்ட் பிரெத்தை வந்து 40 - 2xன்னு எடுத்திருக்கோம். நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து இங்கே 8. 37 நம்ம எடுத்தோம் அப்படின்னா 37 நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும், ஸோ 37 into 2 போட்டோம்னா 74 வந்துடும். 74 50 - 74 நாட் பாசிபிள். ஸோ இந்த ஆன்சரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ x is equal to 8ன்ற ஆன்சர் எடுப்போம். x equal to 8னா லென்த் என்னன்னு பார்க்கணும். லென்த் வந்து 50 - 2xன்றதை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 50 - 2 into xோட வேல்யூ 8 கொடுக்குறான். 50 - 16. 50 - 16னா நமக்கு 34. யூனிட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா மீட்டர். இப்போ லென்த் ஆஃப் த இங்கே கொடுத்துருக்க பாண்டோடைய லென்த் வந்து 34 meters. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பிரெத்தை என்னென்னு பாருங்கள். பிரெத்தை 40 - 2x நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ 40 - 2xனா 40 - 2 into 8, 40 - 16. திஸ் வில் பிகம் 24 meters. லென்த் ஆஃப் த பாண்ட் வந்து நமக்கு 34, பிரெத் ஆஃப் த பாண்ட் வந்து நமக்கு 24 meters. இதுதான் நமக்கு ஃபைனலாக ரிக்வயர்டான ஆன்சர். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா as soon as possible உங்களுக்கு எல்லா சம்ஸையும் நாங்கள் எங்களுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறோம்.